அரசியல் வெங்காயம் சார்பாக நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று ஒரு லெஜண்ட் பயங்கரமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் யார் அப்படின்னா, அதாங்க அந்த கடலூரின் அவமானம் அப்படின்னு இருக்கார் இல்லையா, சாரி 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 கடலூரில் பிறந்தது அவமானமாக இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அவருங்க. அதாங்க அந்த முந்திரி கொட்டை விவசாயிங்க. ஐயோ, அதுவும் இல்லை. முந்திரி பழம் விவசாயம் பண்ணுவார் இல்லை, அந்த முந்திரி கொட்டை தாங்க, சாரி முந்திரி பழ விவசாயி தாங்க தங்கர் பச்சான்ங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் கூட சேர்ந்து இன்னொரு ஓசி சோறு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, கௌதமன். அதாங்க என்னங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்க சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? இங்கே கௌதமன் இந்த சீமான் மாதிரியே சினிமாவில் ஒன்றுத்துக்கு உதவாமல் போய் வாய்ப்பு கிடைக்காம போய் இப்போ ஓசி சோறு தின்னுக்கிட்டு இருக்காப்லையே, அந்த கௌதமன் தாங்க தன்னை கூட தன்னை ஒரு தமிழ் தேசியவாதின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்பனி அடிவரடியாக சுற்றிக்கிட்டு இருப்பாப்லையே, அதே ஜாதி வெறிய கௌதமன் தாங்க. எவ்வளோ விளக்கம் சொல்ல வேண்டியது பாருங்க. வர வர நமக்கு பொல்லாதவன் பட கருணாஸ் மாதிரி ஆகிப்போச்சு நம்ம நிலைமை. தங்கர் பச்சானோ கௌதமனோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை பேசியிருக்காங்க. அது குறித்து விவரமாக இதில் பார்க்கலாம். இது எங்கே சந்திச்சாங்க, எங்கே பேசினாங்க அப்படின்னா, நேற்று வள்ளுவர் கோட்டத்தில் சென்னையில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம்னு நடந்துச்சு. என்ன போராட்டம் அது அப்படின்னா, கல்லுக்கு தடையை நீக்கணும், அதை அனுமதிக்கணும் அப்படின்னும், பாமாயில் எண்ணெயை தடை பண்ணணும் அப்படின்னும் ஒரு உண்ணாவிரத போராட்டம். PK பாண்டியன் இந்த விவசாய சங்கத்தை ஒருங்கிணைப்பாளராக இருக்கார் இல்லையா, அவர் தலைமையில் அந்த போராட்டம் நடக்குது. அதில் பங்கு பெற்று தான் பேசினாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படின்ற அளவுக்கு வாய்க்கோள் படுத்து நிறைய பேசியிருக்காங்க. சரி, அவர் என்ன பேசியிருக்காருங்கிறத விரிவாக பார்ப்போம். முன்னாடி அந்த போராட்டமும் PK பாண்டியன் வச்ச கோரிக்கையும் என்னன்னு சுருக்கமாக சொல்லிடலாம். அந்த போராட்டம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கல் மீதான தடையை நீக்கிறதுக்கும், கல் அனுமதிக்கணும் அப்படிங்கிறதுக்கும், பாமாயில தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியிருந்தாங்க. விவசாயிகள் சார்பாக விற்பனை செய்வதை தமிழ்நாடு அரசு அனுமதிக்க வேண்டும். தென்னை பனை மரங்களிலிருந்து கல் இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். பாமாயில் விற்பனையை பொது விநியோக திட்டத்தில் தமிழ்நாடு அரசு தடை செய்ய வேண்டும். பாமாயில் உணவு அருந்தினால் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருக்கிறது, அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்லை அனுமதிக்கிறதன் மூலமா விவசாயிகள் லாபம் அடைஞ்சிருவாங்களா, நலன் பெற்றுவாங்களா அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் அப்படிங்கிறவங்க பெரும்பான்மையான விவசாயிகள் சிறு குறு விவசாயிகளாக தான் இருக்காங்க. சிறு குறு விவசாயிகள்னா யார்? அரை ஏக்கர், 1 ஏக்கர், 1.5 ஏக்கர், 2 ஏக்கர், ஒரு 3 ஏக்கர் அப்படிங்கிறதுக்குள்ளே நிலம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விவசாயத்தை பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக விவசாயிகளாக இருக்காங்க. பெரிய பெரிய விவசாயிகள் அப்படின்னா 10 ஏக்கர், 20 ஏக்கர், 50 ஏக்கர், 100 ஏக்கர்லாம் வச்சிருக்கிறவங்கெல்லாம் பெரிய ஜமீன்தார்களா அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களோட சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. அப்போ இந்த கல்லை அனுமதிக்கும் போது யாருக்கிட்ட இந்த பனைமரமோ தென்னை மரமோ அதிகமாக இருக்கும் அப்படின்னா, நில உடைமையாளர்கள்கிட்ட, ஜமீன்தார்கள்கிட்ட, பண்ணையார்கள் கிட்ட தான் இது இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இந்த கல் இறக்குமதி அப்படிங்கிறது, அனுமதி அப்படிங்கிறது பண்ணையார்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதா, ஆதிக்கம் செலுத்துறதா தான் போய் முடியும். அவங்க மறுபடியும் நிலப்பிரபுத்துவம், பண்ணையார்கள் ஆண்ட அடிமையை இன்னும் வலுவா தீவிரப்படுத்துவாங்க. மூலமா அவங்க கோலாச்சுவாங்களே தவிர சாதாரண விவசாயிகளுக்கோ, சிறு குறு விவசாயிகளுக்கோ, இல்ல விவசாய கூலிகளுக்கோ இதன் மூலமா எந்த ஒரு சிறு நன்மையும் ஏற்படாது. உடனே ஒரு சிலர்லாம் வருவான், கல்லு குடிச்சாலாம் போதை வராதுரா, அது உடம்புக்கு நல்லதுரா, நீ திமுக கை குளிடா, 200 ரூபா ஊப்பிடா, நீ மறுபடியும் எவனாச்சும் வருவான். ஆனால் அவனுங்களுக்கும் சொல்கிறது, கல் ஒன்றும் அவ்வளோ புனிதத்தன்மை, தூய்மை வாய்ந்தது கிடையாது. எல்லா பொருட்கள்லையும் குறைஞ்சபட்சம் உடலுக்கு நன்மை பயக்கிற விஷயம் இருக்கும். இன்னைக்கு பீர் குடிக்கிறதுலையும் நல்லது சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, ஆல்கஹால்லையும் நல்லது சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நன்மை பயக்கிறது இருக்கும். அதையே நாம் ஒரு பழக்கமாக, போதையாக, அடிமையாகிற அளவுக்கு போகும்போது அது நிச்சயம் தீமை விளைவிக்கிறது தான். அதுவும் அது ஒரு வியாபாரமாக வரும்போது கல்லில் ஏகப்பட்ட வித்தைகள் நம்ம மக்களுக்கே பண்ண தெரியும். மக்களே அதுல பல வித்தைகளை பண்ணிடுவாங்க. ஊமத்தங்காயை கலப்பாங்க, போதை மாத்திரைகளை கலப்பாங்க. அதுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அது ரொம்ப சும்மா மேம்போக்கில் நம்ம ஒரு ரொமான்டிசைஸ் பண்றதுக்காக அதை நம்ம உயர்த்தி பேசிட்டு போயிடலாம். இப்படி கல்லு அனுமதிக்கிறதுல விவசாயிகள் நலனும் கிடையாது, விவசாய கூலிகளோட நலனும் கிடையாது, உடல் நலத்துக்கும் அப்படியே அருமருந்தும் கிடையாது. அதனால எந்த ஒரு வளர்ச்சியும் மாநிலம் காண போறதில்ல,
மக்கள் காண போறதில்ல. இன்னும் சீரழிவுக்கு தான் அது இட்டு செல்லும். அதனால அதுல மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. அது விவசாயிகளே கேட்டாலும் அதுல நம்ம முரண்படுறோம். அடுத்து இதே PK பாண்டியன் விவசாய சங்க தலைவர், அந்த ஒருங்கிணைப்பு தலைவர் பாமாயிலுக்கு தடை விதிக்கணும், பாமாயில் சாப்பிட்டா புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இது கடுமையா நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய, மறுப்பு தெரிவிக்க வேண்டிய ஒன்றா இருக்கு. பாமாயில்ல புற்றுநோய் வரும் அப்படின்னு எந்த நிரூபணமும் இல்லை, எந்த ஆராய்ச்சியும் அந்த மாதிரி நிரூபிக்கப்படவும் இல்லை. அவர் சொன்னது 100க்கு 100% பொய்யான தகவல். ஒரு மாப் மென்டாலிட்டியை, ஒரு பொது புத்தியை போற போக்குல விதைச்சிட்டு போறாரு. அவர் சொன்னது முழுக்க தவறான தகவல். இதே ஒரு பிராண்டடான ஒரு எண்ணெயை பார்த்து அவர் அந்த மாதிரி சொல்லிட முடியுமா? அடுத்த நொடியே அவர் மேல வழக்கு பாஞ்சிருக்கும். எளிய மக்கள் பயன்படுத்துறாங்க, கூலிக்கான மக்கள் பயன்படுத்துறாங்க, பொருளாதார வசதி இல்லாத மக்கள் பயன்படுத்துறாங்க. அது ஒரு பிராண்டடா பெரிய பெருமைக்குரிய பொருளா மக்களால பார்க்கப்படலை அப்படிங்கிறதுனால போற போக்குல அது புற்றுநோயை உருவாக்குது, நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு வார்த்தையை அடிச்சு விட்டு போயிட்டார். எப்போ அவர் விவசாயிப்பா, அவருக்கு விவரம் தெரியாது அதனால சொல்லிட்டார்னா, அப்படி ஒன்றும் விவரம் தெரியாத ஆள் PK பாண்டியன் கிடையாது. அவர் பேசினதை, அவர் போராட்டம் இல்லை அவரை பற்றி நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் அவ்வளோ விவரம் இல்லாத ஆளெல்லாம் கிடையாது, தெரியாமல் பேசிட்டு போக. அவர் பேச்சில் ஒருவேளை உள்நோக்கம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சந்தேகப்படுறோம். பொதுவாகவே பாமாயில் நமக்கு பொது புத்தியில் அது ஒரு தீங்கான பொருள், அது ரொம்ப விலை மலிவான பொருள், உடலுக்கு கேடான பொருள், அதை சாப்பிட்டா இந்த நோய் வந்துடும் அந்த நோய் வந்துடும் அப்படின்னு அதை ஒரு ஸ்டேட்டஸ் குறைவான பொருளாக, மட்டமான பொருளாக பார்க்குற பொது புத்தி நமக்கு இருக்குது. ஆனால் நானுமே ஒரு சமயத்தில் அந்த மாதிரி நினச்சிருக்கேன். அது குறித்து நம்ம விஷயம் தெரியும் போது எதையுமே நம்ம கேள்வி எழுப்பாமல் அப்படியே நம்புறதும் ஏற்றுக்கிறதும் தவறு இல்லையா? அப்போது தேடும்போது, பார்க்கும்போது, விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது நம்ம அந்த எண்ணத்துலேருந்து மாறுறோம். நான் உன்னை நம்பிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அதுவே சரின்னு பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி பாமாயில் ஒன்றும் உடலுக்கு கேடு விளைவிக்கிற பொருள் கிடையாது. டாக்டர் அருண்குமார் அப்படிங்கிறவர் ரொம்ப தெளிவாக அதனோட விஷயங்கள், ரிசர்ச் பேப்பர் எல்லாம் எடுத்து அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெயோட, நல்லெண்ணெயோடெல்லாம் கம்பேர் பண்ணி பாமாயிலை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்காரு, வீடியோ போட்டிருக்காரு. பாமாயில் நல்லதா கெட்டதான்னு யூடியூப்பில் தேடினீங்கனாலே டாக்டர் அருண்குமாரோட பதிவு வரும். அப்படி இல்லைனா டாக்டர் அருண்குமாரோட யூடியூப் சேனலே இருக்குது, அவரோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னாலும் அதை உங்களுக்கு தெளிவாக விளக்கியிருப்பார். ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்படி ரிசர்ச் படி, சயின்டிஃபிக் படி, மருத்துவத்தின் படி பாமாயில் ஒன்றும் உடலுக்கு கெடுதல் கிடையாது. தேங்காய் எண்ணெய் போலவே, கடல் எண்ணெய் போலவே அதுக்கு சமமான அளவுக்கு உடலுக்கு நன்மை பயக்கிற அதே போன்ற சத்துக்களை கொண்ட ஒரு எண்ணெய் தான் பாமாயில். எளிய மனிதர்களால் ரொம்ப சாதாரணமாக கடலை எண்ணெயையோ நல்லெண்ணெயையோ நுகர்ந்துட முடியாது. தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டோம்னா, தேங்காய் எண்ணெய் ஓரளவுக்கு பரவலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி எல்லா இடங்களிலும் இருந்தாலும் கூட அதனோட விலையும் பாமாயில் விலை கூட ஒப்பிடுற அளவுக்கு குறைவாக இல்லை. இன்னமும் 150, 200, 250 விலையில தான் தேங்காய் எண்ணெய் இருக்குது. ஒரு பக்கம் தேங்காய் விவசாயிகள் தேங்காய் எண்ணெய்க்கு சரியான விலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாலும், அது எளிய மக்கள் நுகரக்கூடிய அளவுக்கு, அவங்கள சென்று சேரக்கூடிய அளவுக்கு, அவங்க வாங்கி பயன்படுத்துகிற அளவுக்கு விலை குறைவா இன்னும் போய் சேரல. அதை வேணா ஓரளவுக்கு அரசு பரிசீலிக்கலாம், வாங்கி மானியத்தில் கொடுக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெயை உணவுக்காக பயன்படுத்துகிற பழக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மிக 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 குறைவு, ரொம்ப சொற்ப லெவலில் தான். அதை எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்த முடியும், அது பரிசோதனை முறையில் முயற்சி பண்ணி அது பழகனா வாங்குறாங்களான்னு பார்த்து தான் பண்ண முடியும். இல்லைனா அதுக்கு வேறு ஏதாவது வழியை, வேறு முறையில் ஏதாவது அந்த தேங்காய் எண்ணெயை பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, நேரடியாக ஏழை மக்களோட, எளிய மக்களோட உணவாக அவங்க பயன்படுற விஷயத்த மலினப்படுத்தி அது நோய்க்கான எண்ணெய் அப்படின்னு பேசி அதை காலி பண்ணிட்டு நாம் ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு வந்து அங்கே நிற்க வைக்கணும் அப்படிங்கிறது கார்ப்பரேட் புத்தி. அதை விவசாயிகள் பேரில் யார் செஞ்சாலுமே அது தப்பு தான். PK பாண்டியன் அவர்கள் சொல்லியிருந்தாலும், விவசாயிகளின் பிரதிநிதிகளாக அவங்க பேசியிருந்தாலும், அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 தவறான ஸ்டேட்மெண்ட். இப்போ அடுத்ததாக விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் நம்ம தங்கர் பச்சான் பேசினதை பேசுவோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தங்கர் பச்சானுக்கு எப்போவுமே மேற்பார்வையே தான். எப்போவுமே மேற்பார்வையே பார்த்துக்கிட்டு இருப்பியா, கொஞ்சம் கீழே பாரியான்னு சொன்னாதான் அவர் கொஞ்சோண்டு கீழே பார்ப்பார். அப்படி ஒரு எப்போவுமே ஆண்ட பரம்பரை இம்சையரசன் 28ஆம் புலிகேசி நினப்பிலேயே அவர் சுற்றிக்கிட்டு இருப்பார். தன்னை ஒரு அக்னி சிறகே எழுந்து வா அப்படின்னு நம்ம கூப்பிட்டுட்டு இருப்போம். அவர் எழுந்தே பறந்துக்கிட்டு இருப்பார். எப்போ பார் சிறகாகவே பறந்துக்கிட்டு இருப்பார், அக்னி சிறகாகவே.
அப்படி அவர் வார்த்தையில எங்குமே திமிர்த்தனம் தான் பரவிக்கிட்டு இருக்கும். திமிர்த்தனம், திமிர் தொனியில தான் பேசுவாரு. அவர் கலந்துக்கிட்டது இந்த ஒரே ஒரு போராட்டம், இந்த ஒரே ஒரு போராட்டம். அப்படியே இந்த விவசாய போராட்டத்தை யாராவது கண்டுக்கிறீங்களா? நாங்கள் இங்கே கத்திக்கிட்டு இருந்தால் யாராவது பார்க்குறாங்களா? இந்த மீடியாக்கள்லாம் கண்டுக்குமா? நடிகை வந்தா பேசுனா இங்கே கூடும், நாம் பேசுனா கண்டுக்குமா? அந்த ஆளுக்கு தெரியல, சாரி அந்த தக்கர் பச்சானுக்கு தெரியல அவரே நடிகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஃபியூஸ் போன பல்புங்கிற மாதிரி அவங்களுக்கு மார்க்கெட் போயிடுச்சு, நம்மளெல்லாம் நடிகனா யாரும் ஒத்துக்கல, நான் அவரே ஒத்துக்கிட்டார். இப்படி ஓவரா பேசுறார். ஒத்த போராட்டத்துக்கு வந்துட்டு மீதி மக்கள் எல்லாருமே அவங்க எல்லாம் ஏதோ சுயநலவாதிகள் மாதிரியும், மற்ற மக்கள் மீது, விவசாயிகள் மீது யாருக்குமே அக்கறை இல்லாத மாதிரியும், இவர் மட்டும்தான் அக்கறையா நட்டுக்கிட்டு வந்து நின்றுட்டாருங்கிற மாதிரியும், மற்றவங்களை குறைச்சி கேலி கிண்டலுமா பேசுறது, ஆணவ துணியில பேசுறது தான் நம்ம தங்கர் பச்சான். அதுல தான் ஸ்பெஷலிஸ்ட். நாள்தோறும் இப்படி ஏதாவது ஒரு போராட்டம் ஒரு மூலையில ஒதுக்கி இந்த வள்ளுவர் கோட்டம் பக்கத்துல வந்து நடத்தி முடிச்சுடுறாங்க. அது ஒரு கடமைக்கு அரசாங்கம் பண்ணி கணக்கில் யாரும் ஊடகங்களும் அதை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை, மக்களும் அதை ஒரு பொருட்டாக மதிக்கிறது இல்லை, அரசாங்கமும் அதை மதிக்கிறது இல்லை. இங்கேயாவது தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணி பணக்காரனா பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒரு பஞ்சர் கடை வச்சு பழிச்சிக்கலாம், சாலையில் கைக்குட்டை போட்டு பழிச்சிக்கலாம், ஒரு பெட்டி கடை வச்சு கோடீஸ்வரன் ஆகலாம். ஒன்றும் உங்களுடைய சொத்துல யாரும், அரசாங்கத்துடைய சொத்துல யாரும் வந்து பங்கு கேட்கல. இங்கே கொடுக்குற 1000 ரூபாயெல்லாம் தயவு செஞ்சு தராதுங்க, வேணாம். எந்த நிருபர் வந்து கேமரா எடுத்துக்கிட்டு போய் விவசாயிகளை பேட்டி கண்டீங்க? எந்த பத்திரிகையாளர் போனீங்க? கூட்டமா ஒரு 50 பேர் சேர்ந்தாதான் உங்களுக்கு அது ஒரு செய்தி. தினம் சாகிறவங்களாம் உங்களுக்கு செய்தியே கிடையாது. நாங்களாம் கூட்டமா சாகணும், உங்களுக்கு செய்தி ஆகணுமா? தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க. எல்லாருமே நான் வணங்கக்கூடிய, நான் மதிக்கக்கூடிய ஊடகத்துறை இதை வந்து கொண்டு போய் சேருங்க. நாங்க என்ன உங்க சொத்தையா கேட்கிறோம் அப்படின்னு இவரும் பேசியிருக்காரு. இது ஏதோ இன்னொரு ஆண்ட பரம்பரையோட டைலாக்னு நீங்க நினைக்காதீங்க. இவங்க எல்லாம் ஒரே மூளையில தான், அது மூளைன்னு கூட சொல்லக்கூடாது, ஒரே களிமண்ணில் செஞ்ச பொம்மைங்க தான். நாங்க என்ன உங்க சொத்தையா கேட்கிறோம், அப்போட்டு சொத்தையா கேட்கிறோம் அப்படின்னு பேசுறாப்புல நம்ம தங்கர் பச்சான். அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் அத்தனை பத்திரிகை நிறுவனம் வந்து அவர் பேசுகிறத மைக்கு நீட்டி கேட்டுக்கிட்டு இருக்கு. எங்கேயாவது ஒரு 20-25 மைக் இருக்கும் அவருக்கு முன்னாடி. யாராவது ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து விவசாயிகளோட மரணத்தை பற்றி கேட்குறீங்களா, விவசாயிகள் குறைகளை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களை திட்டிட்டு, நான் ரொம்ப மதிக்கிறேன், நான் ரொம்ப வணங்குறேன், இந்த பத்திரிகையாளர்கள் தான் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும்னு அங்கே ஒரு ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, இங்கே தென்னை மரம் சின்னத்தில் ஒரு குத்துன்னு அவர் எகத்தால வேலையெல்லாம் பத்திரிகையாளர்கள்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கார். ஒரு பொட்டி கடை வச்சா கூட கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க, விவசாயியாக இருந்தால் கோடீஸ்வரன் ஆக முடியல. நீங்கள் இதில் மொத்த பேச்சிலையும் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம விவசாயத்தை எங்கேயுமே நம்ம குறை சொல்லியோ அதை மட்டுப்படுத்தி பேசவோ நம்ம நோக்கம் கிடையாது. அங்கே அவங்க பேசின விஷயத்தில் நமக்கு முரண்பட்ட கருத்து இருக்குது, அதை தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம். விவசாயிகள் போராடலாம், அதில் உள்ள நியாயங்களை அரசு பரிசீலிக்கலாம், ஆய்வு பண்ணலாம், அது அப்புறம். ஆனால் முழுக்க அவங்க போராடுற அந்த கல்லுக்கான தடையில் நமக்கு உடன்பாடே கிடையாது. தேங்காய் எண்ணெய் பரிசீலிக்கப்பட வேண்டியது தான், அது அரசு பரிசீலிக்கணும், அதில் விவாதிக்கணும், அது நிறையா இருக்குது. மொத்தத்தில் விவசாயிகளுக்கு எதிரானதில் இந்த பதிவு அவதூறு கருத்துக்களுக்கும் பொது புத்திக்கும் எதிரானது தான் இந்த கருத்து. அதே போல் இந்த மாதிரி ஆண்ட பரம்பரை ஓசி சோத்துங்களுக்கு எதிரானது தான் நம்ம பதிவு. அப்படி போகிற போக்கில் விவசாயி நல்லா இருக்காரா, பொட்டி கடை வச்சா கூட கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், கோட்டீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. நம்ம தங்கர் பச்சான் முந்திரி கொட்டை விவசாயியாக இருந்தே பெரிய ஆளாக மாறி இருக்காரு, எம்பி கேண்டிடேட்டாக நிற்கிற அளவுக்கு மாறி இருக்காரு, டைரக்டராக மாறி இருக்காரு. பொட்டி கடை வச்சவங்க மாறி இருக்காங்களா சார் தங்கர் பச்சான் சார் சொல்லுங்கள் சார். பொட்டி கடைன்னு நம்ம குடிமி மாமா ரங்கராஜ் பாண்டே பேசுகிற கதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம தங்கர் பச்சான் பேசக்கூடாது, ஆண்ட பரம்பரை தங்கர் பச்சான், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 1000 ரூபாவை நிறுத்துங்க, பாமாயில தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த ஆண்ட பரம்பரைகளுக்கெல்லாம் மக்கள் வந்து இவங்க கிட்ட கையேந்தி நின்றுக்கிட்டே இருக்கணும். கல்லுக்கடையை திறந்து அவனை குடிகாரனாக்கி இவங்கிட்ட அடிமையாக, ஜமீன்தார்கிட்ட பண்ணையார்கிட்ட அடிமையாக்கிடணும். 1000 ரூபாய் கொடுத்து 100 நாள் வேலையை கொடுத்து ரேஷன் கடையில் பொருளை கொடுத்து அவங்கள சுயமரியாதை மிக்க வாழ்க்கை வாழ வச்சுட்டா அவன் எப்படி என்கிட்ட சொல்லுங்கள் சாமி, சொல்லுங்கள் ஆண்டன் வந்து நிற்பான்? நான் ஆண்ட பரம்பரை 28ஆம் புலிகேசின்னு நான் எப்படி உணர்றது? அதனால் 1000 ரூபாய் கொடுக்கறத நிறுத்திடுங்க. எதுக்கு நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து அந்த மக்களை கெடுக்குறீங்க?
அப்படின்னு அதில் வயிற்றெரிச்சல் அல்சர் வந்து குடலெல்லாம் புண்ணா போய் கத்திக்கிட்டு கிடக்காரு இந்த ஆண்ட பரம்பரை தங்கர் பச்சான். ஒரே ஒரு போராட்டத்தை வந்து கலந்துக்கிட்டு இவர் தான் உலகமாக போராளி மாதிரி பெரிய போராளி வெண்ணவெட்டி மாதிரி வந்து அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. பத்திரிக்கை மைக்கு நீட்டிட்டாங்க நம்ம கிட்ட, நம்மளை பெரிய ஆளுன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காப்புல நம்ம தங்கர் பச்சான். அடுத்து நம்ம ஓசி சோறு கௌதமன் கிட்ட வருவோம். ஓசி சோறு கௌதமன், ஏன்பா நீ அவர் ஓசி சோறுங்கிற? அவர் எவ்வளோ பெரிய இயக்குனர், எவ்வளோ கடின உழைப்பாளி அப்படின்னா, நான் அவரை ஓசி சோறுன்னு இல்லை, அவரே தான் அவரை ஓசி சோறுன்னு சொல்லியிருக்கார். ஏங்க உங்களுக்கு சன் டிவிலேருந்து பேட்டி எடுக்கும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு பட வாய்ப்புகள் இல்லை, பெருசாக இயக்கம் இல்லை, வருமானத்துக்கு சோத்துக்கு என்னையா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, நண்பர்கள் இருக்காங்க, நண்பர்கள் மாதம் மாதம் மளிகை செலவு அமைச்சிருவாங்க, நண்பர்கள் மாதம் மாதம் செலவுக்கு காசு கொடுத்துருவாங்க. நமக்கு ஒன்றும் புரியல, இந்த அண்ணாமலைக்கு, கௌதமனுக்கு, சீமானுக்கு யாரா அப்படி நீங்கள் நண்பர்கள்? மாதம் 8 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் மளிகை சாமான் பார்சலு இப்படின்னு காருக்கு பெட்ரோலு புது காருன்னு இப்படி எல்லா சகல சௌபாகியத்தையும் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு இந்த மாதிரியான ஆட்களுக்கு மட்டும் நீங்கள் யாரா நண்பர், எங்கிருந்துடா வரீங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வியாக இருக்குது. நண்பர்கள் வாங்கி கொடுத்துட்றாங்களா மளிகை சாமான், மாதம் மாதம் டானி ஒரு நண்பருக்கு வந்துடுமா? அப்போ இருந்தாலும் ஓசி சோறா இல்லையா? ஓசி சோறு திங்கிறவனா இல்லையா? சாதியை வச்சு ஏமாற்றி பொழப்பு நடத்துகிறவனா இல்லையா? காடுவெட்டி குருவை பற்றி படம் எடுக்கிறேன்ட்டு எல்லாருக்கிட்டையும் பணம் கலெக்ட் பண்ணி அது ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டு இருக்கு. அதில் எவ்வளோ ஊழல், எவ்வளோ ஏமாத்து, எவ்வளோ பித்தலாட்டம் நடந்துச்சு அதெல்லாம் வெளி வந்தால் தான் நமக்கு தெரியும். இவரும் வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சுக்கிட்டு சாராய ஆலை நடத்திக்கிட்டு கல்லுக்கு அனுமதி தர மாட்டுறாங்க அப்படின்னு பொங்குறாப்புல. சரி, கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க, சாராய ஆலை நடத்துகிறாங்க, உனக்கு என்ன வேலை? நீ ஓசி சோறு தானே தின்னுக்கிட்டு இருக்க. வந்து கூட்டத்தை கூட்டி போராட்டம் பண்ணி மதுவிலக்கு கொண்டு வா, சாராய ஆலையை மூடு, டாஸ்மாக் கடையை மூடுன்னு பேச வேண்டியது தானே, போராட்டம் பண்ண வேண்டியது தானே. உன்னோட குரல் எதுக்கானதாக இருக்கணும்? மது விலக்கு, மக்கள் நலன் காக்கணும், குடிநோயாளிகளாக மக்கள் மாறி இருக்காங்க, அதுக்கானதாக தானே இருக்கணும். நீ சாராய ஆலையை வச்சு சம்பாதிச்சா நாங்களும் ஊருக்கு 10-15 பேர் பணக்காரனாக மாறிட்டு போகிறோம், கல்லுக்கு அனுமதி கொடு. ஏற்கனவே பண்ணையார்களாக இருக்கிறவங்க பெரும் முதலாளிகளாக மாற முடியும் கல்லுக்கு அனுமதிச்சா. அதைத்தான் இவங்க காலை புரண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்லுக்கு அனுமதி கேட்குற எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி பண்ணையார் கூட்டம், வலதுசாரி கூட்டம், சாதிவெறி கூட்டம், ஆண்ட பரம்பரை கூட்டமாக தான் இருக்கும். இந்த சீமானு, அண்ணாமலை, இந்த கௌதமனு, இந்த மாதிரியான ஓசி சோறுகளுக்கு நாம் பதில் சொல்கிறத விட நம்ம கவுண்டமணி அண்ணன் இருக்கார்ல, கவுண்டமணி, அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பழமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு, லோலாய்த்தனத்தை பாரு, வாழ்ந்தனா கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன். மொத்தத்தில் நம்ம இந்த ஓசி சோருக்கு தர பதில் இதுதான். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.